நான் 2015 நான் வந்து ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் ஒரு இது சேவை அமைப்பை நான் தொடங்கினேன். அது வந்து நான் என்னுடைய வருமானம் அதை கொண்டு வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு 22 எனக்கு வந்து என்னுடைய பேரில், அதாவது ஸ்நேகம் ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் வலைத்தளங்களில் வங்கி கணக்கோடைய எண்ணெல்லாம் கொடுத்து வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி தகவல் எனக்கு நண்பர்கள் மூலியமாக எனக்கு வந்துச்சு. பெரும் அதிர்ச்சி. ஏன்னா நான் வலைத்தளங்களில் வந்து எனக்கான எந்த டீட்டெயில்ஸும் நான் கொடுக்கவே இல்லை. அதே நேரத்தில் வந்து சரி நானும் வந்து ஒரு வலைத்தளங்களில் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இந்த நேமும் அவங்க சொன்ன தகவல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதே பேரில் வந்து ஒரு முகவரி கொடுத்து வசூல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி அந்த தொடர்பு கொள்ளுவோம், அந்த முகவரியில் யார் என்னன்னு சொல்லி நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது அதை நாங்கள் ரீச் பண்ண முடியலை. அதை மீறி அந்த அட்ரஸுக்கு வேறு நாங்கள் ஆள் அமைச்சு பார்த்தோம். நாங்கள் போய் கேட்கும்போது அந்த அட்ரஸில் வந்து ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துச்சு. சரி அப்போ இதை என்ன பண்ணணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு இது போல் எங்கள் பேரில் இதில் பொது வெளிகளில் வந்து வசூல் பண்ணுறாங்க, இது வந்து என்னுடைய அறக்கட்டளைக்கு ஒரு கெட்ட பேர் வரும், களங்கமாக இருக்கும், அதனால் இதை வந்து விசாரித்து என்னுடைய அறக்கட்டளை பேரில் அதை வசூலிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் வந்து எனக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அங்கே ஆரம்பித்தது தான் இது. அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதே கமிஷன் ஆஃபீஸில் எங்கள் பேரில் வந்து அவங்க மேடம் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட சொன்ன வந்து நான் 2 முறை இதை வந்து உட்காந்து பேசுவோம். முதல்ல இது யார் பேர் முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க 2018 பதிவு பண்ணதாக சொல்கிறாங்க. இப்போ யார் பண்ணியிருக்காங்க, யாருடைய அந்த பதிவு நேம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை நான் வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு சமாதானம் பேசுகிறதுக்கே நான் போகும்போது கூட அவங்க எந்த பிடிப்புமே கொடுக்கல. நான் தான் சரி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் ஒரே ஒரு முறை தான் பத்திரிக்கையாளர்களை நான் மீட் பண்ணேன். அதில் கூட இதை தான் சொல்லிட்டு வந்தேன், என் பேரில் அவங்க பணம் வசூல் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு கெட்ட பேர் வருது, அதை வந்து எனக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும்னு வந்திருக்கேன், இவ்வளவு தான் நான் சொன்னது. ஆனால் இதை ஒரு மாத காலம் பெருசாக ஊதி பெருசாக்குனது அவங்க தான். வேறு வழி இல்லாமல் அவங்க என் மேலே கமிஷன் ஆஃபீஸில் அந்த உடன்பாடு வந்து சரியாக வராதனால வேண்டி அவங்க என் மேலே போட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து நான் வந்து கோர்ஸ் பண்ண நான் சொல்லினேன். நான் அவங்க மேலே போட்டதை வந்து அவங்க கோர்ஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை கோர்ஸ் பண்ண முடியாதுன்னே ஒரு இதை போட்டு தள்ளுபடி செஞ்சிருச்சு, கோர்ஸ் பண்ணலை. ஆனால் அவங்க என் மேலே போட்ட வழக்கை வந்து நான் வந்து என்னதில் வந்து எந்த உண்மைத்தன்மையும் இல்லை, விசாரிச்சுட்டு எனக்கு தள்ளுபடி செய்யுங்கன்னா நீதிமன்றம் வந்து என்னுடைய கேஸை வந்து என் மேலே போட்ட கேஸை வந்து கோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அவங்க மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் இன்றைக்கி விசாரணை நடந்துகிட்ருக்கு. அது வந்து நீதிமன்றம் கொடுத்த ஆர்டர். ஒருவேளை அவர்கள் வந்து தவறு செய்திருந்தால் அது நீதிமன்றம் தான் நாளைக்கு முடிவு எடுக்கணும். அது வந்து இதுக்கப்புறம் நம்ம தலையிட முடியாது. ஏன்னா இது வந்து சமாதானத்துக்கான அந்த காலகட்டம் மீறிடுச்சு, பேசி தீர்த்திருக்கலாம் இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் மீறி இவங்க மேலும் அதை வந்து பெருசாக்குனதுனால அவங்க பக்கம் என்ன இருக்குங்கிறத இனிமேல் அவங்க தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை சார், அது தெரியல, நான் அதுக்குள்ளே போகவும் விரும்பலை. என் பேரை உபயோகப்படுத்தக்கூடாது. அது எவ்வளோ பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க, அதெல்லாம் வந்து விசாரணை காவல்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். என்னோடய பெயரை நீங்கள் பயன்படுத்தாதீங்கிறது மட்டும்தான் என்னோடய குறி. அதுக்கு நான் பல தடவை நம்ம வந்து சமாதானத்துக்கு போய் அவங்க உடன்படாமல் அவங்க இதை வச்சு அவங்க தான் அதிகமாக பேசியிருக்காங்க வலைத்தளங்களை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நான் என்ன பேசியிருக்கேன், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஐயோ இது வேறு மாதிரி அரசியல் ரீதியாக வெளியில் போயிடக்கூடாது, இது தனிப்பட்ட ஒரு 2 நபர்களுடைய பிரச்சனை. அப்போ இதுக்கு தீர்வு வரலங்கும் போது நான் நியாயப்படி நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டியிருக்கு, அதை தான் நான் அணுகினேன். ஆமாம்.